அரூபமாக சொரூபமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்துட்டு நம்மை வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே வந்துட்டு தவம் பண்ற எல்லாரையுமே வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அகத்தியர் அப்படிங்கிறவரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாமே. அவர் ரிஷின்னு சொல்றதா இருந்தால் சப்த ரிஷிக்குள் அவர் அடக்கம். முனிவர்னு சொல்றதா இருந்தால் அவர் முனிவர், அகத்திய முனிவர். அவர் முனிவர் வகையரா, ரிஷி வகையரா, சித்தர் வகையரா எல்லாத்துலயுமே வருகிற ஒரு மிகப்பெரிய கடவுள் அவர் அகத்தியர். இப்ப அகத்தியர் எடுத்துக்கிட்டா கூட அவர் இன்னும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு தரவு அவர் செய்துவிட்டு சென்றதுதான் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நாடி ஜோதிடம்னா என்னடா அது மண்ணாங்கட்டி என்று நம்ம எல்லாம் பேசலாம், அது என்ன அது சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு. நான் உண்மையிலேயே நாடி ஜோதிடத்துக்கு நான் போகிறேன். மதுரையில் வண்டியூர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே வந்துட்டு அகத்தியர் நாடி ஜோதிடம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போன உடனே புட்டு 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 வச்சாங்க. உன் பேர் நாகராஜன் கடைசி கேட்டாங்க. எல்லாமே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா எந்த வகையில பார்த்தாலுமே என் தரப்பு டேட்டாவை அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படி புட்டு அப்போ இந்த விஞ்ஞானத்தை வந்துட்டு அகத்தியர் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார். இவன் பிறப்பான், இந்த இடத்துல பிறப்பான், இந்த வருஷம் பிறப்பான், இன்னாருக்கு மகனாக பிறப்பான் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்துட்டு அவரால் 1000 3000 வருடங்களுக்கு முன்பு போட்டு விட்டு இவங்க தான் பிறப்பாங்க, இப்படித்தான் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு விட்டு போயிருக்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவர். அப்போ அந்த அகத்தியருடைய அதிர்வலை இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த நாடி ஜோதிடம் ஒன்றே போதும். அவர் எப்பவோ கணிச்சுட்டு போயிருக்கிறார், இவன் பரப்பான். அவர் இன்னும் இல்லையா? கண்டிப்பா அவர் வந்துட்டு இங்கேதான் இருக்கிறார், நம்ம எல்லாம் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அது போல திருமூலர், எல்லா சித்தர்களுமே. நான் ஒன்று சொல்றேன், என் அனுபவத்தில் காற்றாக, ஒரு சில நட்சத்திரங்களாக, இன்னும் ஒரு சில காட்சிகளாக, இன்னும் ஒரு சில விதங்களாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து அமைந்தது சித்தர்களாகத்தான் இருக்க முடியும். இப்போ கூட அந்த கண்ட காட்சி அது இதெல்லாம் வந்துட்டு கடைசியிலாவது ஒன்று சொல்லிடலாம், இல்லைன்னா எழுதி வைத்து விட்டு சென்று விடலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் அந்த தருணத்தில் கொண்டு வந்தது கண்டிப்பாக சித்தர்கள் தான். ஆனால் என் ஞானத்துக்கு அது எந்த சித்தர் என்று என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் ஏதோ ஒரு சித்தர் தான் வந்து அந்த தருணத்திலே வந்து ஒரு சில விஷயங்களை செய்து விட்டு சென்றது. அப்போ சித்தர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் வர்றாங்களா? நான் வந்துட்டு கதை படித்து விட்டு சொல்வதை விட என் வாழ்வில் இருக்கிற அனுபவத்தை சொல்வது தான் சால சிறந்தது. எனவே இருக்கிறாங்க, 100க்கு 100 இருக்கிறாங்க. அதை நம்ம எட்டிட்டோமா தொட்டுட்டோமாங்கிறது நம்முடைய இயலாமையும் நம்முடைய நிலைமையும் பொறுத்து தான் இருக்குது. அவர்களுடைய கான்டாக்ட், ஒருத்தவங்க ஃபோன் போடுறாங்க, நமக்கு அது கிடைக்கலன்னா டவர் கிடைக்கல, நம்மளுடைய இயலாமை தான். நம்ம டவர் உள்ள இடத்துல இல்லை, நம்ம கரெக்டாக அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்துட்டோம்னு சொன்னால் கரெக்டாக அது கிடைக்கும். அவ்வளவுதான்.